எல்லாருக்கும் ஒரு பெட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான். திரும்பவும் இதே மாதிரி எனக்கு செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே வேண்டாம், இந்த வெண்டைக்காய் பொரியல் மட்டும் போதும். ஒரு தட்டு சோறே காலி ஆகிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். நல்ல வெயில் அடிச்சதுன்னா அரை மணி நேரம் போதும், அதுவே அதிகபட்சம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் ஒரு 50% குக்கானால் போதும், நல்லா குக்காக வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் நீங்கள் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு சேர்க்குறனால அதில் இந்த வளவளப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே நம்ம வதக்கும் போது வராது. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லைட்டாக அதோட கிறிஸ்பினஸும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கடாயை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது எப்படி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக வேகிறதுக்கு. இந்த மாதிரி 2-3 வாட்டி நம்ம மூடி ஓப்பன் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு நம்ம மசாலா அரைக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 மூடி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவை இப்போ வெண்டைக்காய் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மசாலா சேர்க்கும்போது வீடே வாசமாக இருக்கும். மோஸ்ட்லி என்னோடய பசங்க இதை வெண்டைக்காய் சாதமாக செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இது மட்டுமே போதும். இதை இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு பெரட்டி அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, அது சாம்பார் சாதம் அதுக்கும் செமையாக இருக்கும். சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.